ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து அண்மையில் ஒரு ஆராய்ச்சியினுடைய அறிக்கை வந்து தந்திருக்கிறது. அது என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அரிப்பு, கடல் உள்ளே ஏறி வருவதாக தெரிவிக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண அளவில் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு இடங்களில் வந்து சில இடங்களில் 1.2 மீட்டர், அப்படி வந்து 6 மீட்டர் வரையிலாம் ஒரு ஆண்டில் வந்து கடல் உள்ளே வருவதாக சொல்லப்படுகிறது. இது வந்து மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா, இப்போ இந்த முள்ளூர்துறை என்கின்ற இடம், நம்ம தேங்காய்பட்டணம் துறைமுகம் அமைந்திருக்க பகுதிக்கு முந்தைய பகுதி, அது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு முழுமையான ஒரு கடலாக இருந்தது. கடற்கரை, அது தொடர்ந்து ரோடு, இதெல்லாம் இருந்தது. இப்போ நாங்கள் கூட சின்ன வயசில் போய் அங்கே கடலில் நீந்துவது, குளிப்பது, இதெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மொத்தமாக டோட்டலாகவே அந்த வந்து கடலுக்குள்ளே போயிட்டுது. அதே போன்று இப்போ இணையம் பகுதி, அதே போன்று கோடிமனை பகுதி, இன்னும் வந்து பெரிய காட்டுத்துறை போன்ற பகுதிகளெல்லாம் இன்னும் சில பத்தாண்டுகளில் ஒரு 150 மீட்டர் அளவிற்கு கடல் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது. இப்போ இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மனிதனால் ஏற்படக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதே போன்று இயற்கையாக வரக்கூடிய சில மாற்றங்கள். இப்போ வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் என்று சொல்லுகிறோம். அதே போன்று புவி வெப்பமயமாதல். இது ரெண்டும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் வந்து கடலுடைய நீர்மட்டம் உயர்வதாக சொல்லப்படுகிறது. கடல் அலைகளுடைய தன்மை, இதில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது வந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னொன்று பார்த்தோன்னா, பல்வேறு கட்டுமானங்கள் இந்த கடற்கரையில் கட்டுவது. இப்போ கூட இந்த அறிக்கை, நான் ஏற்கனவே சொன்ன அறிக்கை டிஎஸ்பிஎஸ் என்று அந்த அறிக்கையில் வந்து கூட என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அங்கே அமைக்கப்படுகின்ற கிராயின்ஸ், போடப்படுகின்ற தடுப்பு சுவர்கள் போன்றவை கூட இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணது என்பது அவருடைய கருத்து. அது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம பார்த்தோம்னா பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரால் செய்யப்படுகின்ற பல்வேறு கட்டுமானங்கள், அதே போன்று சில இடங்களில் வந்து கடல் அந்த மணல் வந்து நம்ம எடுப்பது. இப்போ இதில் கூட வந்து இந்த முன்னால் பார்த்திங்கன்னா சாண்ட் டியூன்ஸ்னு இருந்தது. அதாவது அது கடலோர பகுதிக்கு ஒரு பஃபர் சோன்னு சொல்லுவோம். அந்த அலைகள் வந்து அதை அமைதியாக தடுப்பதற்கு, இது சில நெருக்கடியான காலகட்டங்களில் அந்த பகுதியை பாதுகாப்பதற்கெல்லாம் அது சாண்ட் டியூன்ஸ் வந்து பயன்பட்டுட்டது. மணல் திட்டுகள் என்று நம்ம தமிழில் சொல்லுவோம். அது இப்போ எங்கேயும் பார்க்க முடிவதில்லை. அது மட்டும் இல்லை, இந்த மைனிங் பண்ண சமயம் கூட அது வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை வந்து மிக பெரிதாக பாதிக்கும் என்ற பல்வேறு ஆய்வுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய கடலோர பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப தீவிரமான கண்காணிப்பு அறிவியல் பூர்வமாக செய்ய வேண்டும் என்பது அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எந்த அளவிற்கு இப்படி கடற்கரைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் செய்வதை தடுத்து நிறுத்த முடியுமா? உதாரணமாக தேவையில்லாமல் கடலோரத்தோடு தொட்டு கட்டுமானங்கள் அமைப்பது, அதே போன்று கடல் அந்த எக்கோசிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சாண்டை மைனிங் பண்ணுவது போன்றவற்றை எல்லாம் கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்ற ஒரு விரிவான அறிக்கையை அந்த அறிக்கை தருகிறது. இதில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்று, இது வந்து மிகைப்படுத்தி பற்றி பேசக்கூடிய ஒன்று, இது அரசியலுக்காக பேசப்படுகின்ற ஒன்றெல்லாம் எண்ணுகிறார்கள். ஆனால் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், நான் வந்து சிறு வயது முதலே இந்த கடலோர கிராமங்களை பார்வையிட்டு வருகின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட அத்தனை கடற்கரைகள்லேயும் நான் வந்து போய் குளித்திருக்கிறேன், நீச்சல் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த அளவிற்கு யார் ஒருவருக்கு இந்த கடலோர பகுதியில் தெரியுமோ அவர்களுக்கு புரிகின்ற விதத்தில் பல அடுக்கு அந்த வீடுகள் கூட இப்போ மேலே வரக்கூடிய அளவிற்கு கடல் போயிருக்கு. பல இடங்களில் ரோடுகள் காணாமல் போயிருக்கு. ஸோ இதில் அதுக்கு உதாரணமாக இருக்கிறது. எதுவுமே இது நம்ம மிக எளிதாக கடந்து நம்ம போக முடியாது. இது ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, பல அறிக்கைகள் வந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட்டு ஒரு வல்னரபிள் இடம், இது வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இடம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது.
இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஐஆர்எல் நிறுவனம் வந்து திரும்பவும் மணல் எடுக்கணும்னு ஒரு சர்ச்சை வந்திருக்குது. சென்ற அரசு இருந்த போதும் இந்த பிரச்சனை கடந்த காலத்தில் ஏற்பட்டது. அப்போது நானும் நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் இந்த விஷயத்தை வந்து மாண்புமிகு முதல்வர்கிட்ட பேசி அது வந்து எந்த சூழ்நிலையும் நடைமுறைப்படுத்தப்படாது மாட்டாது என்று ஒரு உத்தரவாதத்தை அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தோம். இப்போது அந்த அனுமதி மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னை பொறுத்தவரை இதை வந்து ஒன்றிய அரசு திரும்ப தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கள் மக்கள் வந்து ஒரு திட்டத்தை விரும்பலையோ அதை மக்கள் மீது திணிப்பது என்பது ஒரு மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு கருத்து என்றே நான் பார்க்க முடிகிறது. எனவே இது தொடர்ந்து இந்த மக்கள் ஐஆர்எல் மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்கள் இங்கு மணல் எடுப்பதற்கு முயற்சி எடுத்த நேரத்தில் கூட அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எத்தனையோ கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெறுது. அந்த கூட்டங்களில் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் போய் ஏகோபித்த குரலில் அதற்கு எதிரான கருத்தை மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது 2025 ஒன்றிய அரசு இந்த பப்ளிக் ஹியரிங் மக்களிடம் கருத்து கேட்கக்கூடிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அதை நாம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயத்திலையும் மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் வந்து மக்களுடைய எதிர்ப்பை மீறி எதுவும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து.